நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உழவசாரல் சேனலில் கால்நடை பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதில் சினை மாடுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சினை மாடுகளுக்கு என்ன மாதிரியான தீவனம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி பராமரிக்கணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம உழவசாரலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போயிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வீடியோஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸில் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உழவசாரலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரியே நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம உழவசாரல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம சினை மாடுகளை எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கால்நடை வளர்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சினை பருவம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கால்நடையை சினை உறுதி செய்கிறது, அதுக்கப்புறம் அந்த கால்நடைகளை பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் கன்று ஈன்றது, இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். ஏன்னா அந்த கால்நடை நல்லபடியாக கன்று ஈன்று ஆரோக்கியமான கன்று ஈன்றாதான் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பால் உற்பத்தி தடையில்லாமல் நல்ல பால் உற்பத்தி அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது அந்த சினை பருவத்தில் நம்ம கால்நடைகளை ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சினை உறுதி செய்யணும். நீங்கள் சினை பருவம் ஏறிய உடனே நீங்கள் ஊசி போடுவீங்க, இல்லை மாடு போடுவீங்க, ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுவீங்க. அதுக்கப்புறம் அதோடைய உறுதி செய்கிறீங்க இல்லையா? உறுதி செய்கிறது நிறைய அது முதல்ல நீங்கள் எந்த தேதியில் சினை ஊசி போட்டிங்க அப்படின்றத நீங்கள் குறித்து வைக்கணும். தேதி, மாதம் எல்லாமே குறித்து வச்சாதான் அதுக்கப்புறம் 2-3 மாதத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். நிறைய இடத்துல நம்ம எப்படி ஒரு மனிதர்களுக்கு யூரினில் டெஸ்ட் பண்ணி அந்த ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி கர்ப்பம் உறுதி செய்வோமோ, அதேமாதிரி கால்நடையை பொறுத்த வரைக்கும் கால்நடையுடைய பால் மற்றும் அதோடைய ரத்தத்தில் இருந்து தான் அந்த ஹார்மோனை டெஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அது நம்ம ஏரியாவில் நிறைய பேர் செய்கிறது கிடையாது. கால்நடை மருத்துவரை வச்சு தான் கர்ப்பப்பை வாய் வழியாக எத்தனை மாதம் சினை அப்படின்றத உறுதி செய்வாங்க. பொதுவாக அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. எப்படியோ அந்த சினை உறுதியை நீங்கள் 2-3 மாதத்தில் தான் செய்வீங்க. அதை செஞ்சு உறுதி செஞ்சிடணும். அதே மாதிரி நீங்கள் தேதி குறிப்பிட்டதுலேருந்தே அடுத்த மாதம் மறுபடியும் சினைக்கு வருதா வரலையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்நடையை பராமரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் கால்நடையை பராமரிக்கிறத முதல்ல அந்த 2 மாதம் குடற்புழு நீக்கம் செய்யக்கூடாது. நம்ம சேனலில் நிறைய 2 வீடியோ போட்டிருக்கோம். குடற்புழு நீக்கத்துக்கு இயற்கை முறை மருந்து எப்படி கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். ஈவன் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி குடற்புழு நீக்கம் செஞ்சாலும் சரி, இயற்கை முறையில் செஞ்சாலும் சரி, குடற்புழு நீக்கத்தை இந்த முதல் 2 மாதம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரியே நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேப்பிலை டெய்லியுமே அதை ஒரு உடச்சி போட்டு ஒரு உணவாக எடுத்துக்க பழக்கிட்டாலே போதும். தனியாக குடற்புழு நீக்கம் மருந்து கொடுத்து குடற்புழு நீக்கம் இந்த முதல் 2 மாதம் நீங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி மாடுகளை கொட்டகையில் கட்டுறீங்க, கொட்டகையில் தரை அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தரை வழுக்காமல் பார்த்துக்கணும். தரை வழுக்கி மாடு கீழே தவறி விழுற சூழ்நிலை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரியே நோயுற்ற மாடுகள் ஏதாவது இருந்தது, காய்ச்சல் உள்ள மாடோ இல்லை கோமாரி இருக்க மாடு இல்லை காய்ச்சல் இருக்க மாடு ஏதாவது இருந்தது பண்ணையில் அப்படின்னா அந்த மாடுகள்லேருந்து உங்களுடைய சினை மாடுகளை தனியாக பிரித்து வளர்க்குறது நல்லது. ஏன்னா சினை மாடுகளுக்கு நார்மலாகவே இம்யூன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நோய் தொற்று உடனே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நீங்கள் மாற்றி இடம் ஒரு இடத்துல கட்டாமல் மற்ற மாடுகளோடு கட்டாமல் பிரித்து வளர்க்குறது நல்லது. அதே மாதிரியே கால்நடை சினை மாடை நீங்கள் மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது அதிக வெப்பம் இருக்கிற இடத்துலையும் மேய விடக்கூடாது, அதிக குளிரான சூழ்நிலையிலையும் மேய விடக்கூடாது. அதே மாதிரி கட்டுறதும் சரி, அதிக வெப்பமோ அதிக வெயிலோ அதிக குளிரோ இருக்கிற இடத்துல நீங்கள் கட்டக்கூடாது. அதே மாதிரியே மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்புகிறீங்க, மேய்ச்சலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறீங்க, இல்லை மேய்ச்சல் பில்லு இருக்கிற இடத்துல கட்டி வைக்கிறீங்க அப்படின்னா மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல கட்ட விடாதீங்க, மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல மேய விடாதீங்க. அதனால் கர்ப்பப்பை சுழற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேடு பள்ளமாக அவாய்ட் பண்ணிடணும். அதிக தூரம் கால்நடைகளை நடக்க வைக்கிறதோ விரட்டுறதோ பயமுறுத்துவதோ கூடாது. நம்ம வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருந்தால் நம்ம மிரட்டுவோமா, ரொம்ப தூரம் நடக்க வைப்போமா? மாட்டோம் இல்லையா? பயமுறுத்துவோமா? மாட்டோம் இல்லையா? அதே மாதிரியே கால்நடைகளையும் ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறது, விரட்டுறது, பயமுறுத்துறதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது. அதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி
அதிக நார் சத்து உள்ள தீவனமும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கன்று வந்து என்ன மாதிரியான தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னா, பசுந்தீவனம் ஒரு 25 கிலோ கொடுக்கலாம், கோதுமை தவிடு ஒரு 1.5 கிலோ கொடுக்கலாம், உலர் தீவனம் 5 கிலோ கொடுக்கலாம், அடர் தீவனம் ஒரு 2 கிலோ அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பசுந்தீவனம் அதிகமாக கொடுங்க. தண்ணீர் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சுத்தமான தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 40லேருந்து 45 லிட்டர் தண்ணி வந்து கொடுக்கணும். அதே மாதிரியே நீங்கள் நாய் வளர்க்குறீங்க, இல்லை வந்து தெருவில் மற்ற வீடுகளில் நாய் வளர்க்குறாங்க, அந்த நாய்களில் சினை மாடு கேட்டால் அண்டை விடாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த வந்து சினை மாடுகளில் வந்து பால் வந்து கறக்கிறது எப்போ நிறுத்தணும், அது எப்படி நிறுத்தணுன்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சினை மாடை பொறுத்த வரைக்கும் அந்த 7 மாதத்தில் வந்து பால் வந்து நீங்கள் நிறுத்திடுறது நல்லது. அதாவது 5 மாதத்துலேயும் நிறுத்தக்கூடாது, 7 மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் கறக்கக்கூடாது. ஏன்னா இந்த 7 மாதத்துக்கு அப்புறம் இருக்க அந்த 2.5 மாதத்தில் தான் வந்து உங்களுடைய கன்று, அந்த கால்நடையோடைய மாடுகள் வயிற்றில் இருக்கிற கன்றுடைய வளர்ச்சி வந்து அபரீதமாக அதிகமாக வளர்ச்சி வரும். அந்த டைமில் நீங்கள் பால் கறந்தீங்கன்னா கன்றுக்கு சத்து கிடைக்காது. உணவு வந்து சத்து வந்து பால் வந்து எப்படி கொடுக்குது, அதோடைய சத்துக்களை ரத்தத்தில் இருந்து எடுத்து தான் வந்து பாலாக கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சத்துக்கள் கன்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகிடும். அதனால் பாலை 7 மாதத்தில் நீங்கள் நிறுத்துறது நல்லது. அதே மாதிரி உடனடியாக ஒரே நாளில் கறவை நிறுத்திட்டீங்க அப்படின்னா மடிநோய் வந்துடும். அதனால் உடனடியாக நிறுத்தக்கூடாது. உங்களுடைய கால்நடை மாடு வந்து எந்த அளவில் வந்து உங்களுக்கு பால் கறக்குது, 1 லிட்டர் கறக்குதா, ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்டர் கறக்குதா, இல்லை 5 லிட்டர் கறக்குதான்றதை பொறுத்து எவ்வளோ அளவில் கறக்குது, எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கறக்குறீங்கன்றதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அதை பால் கறக்கிறத நிறுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாரத்தில் 7 நாள் பால் கறக்குறீங்க, 2 வேளை பால் கறக்குறீங்க, காலை மாலைன்னு கறக்குறீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு வேளையாக மாற்றுங்க. ஆரம்பத்தில் ஒரு வேளையாக மாற்றிடுங்க, ஒரு வேளையாக மாற்றி கறக்க ஆரம்பிங்க. அதேமாதிரி இடைவெளி அந்த நேரம் வந்து கரெக்டாக எந்த நேரத்தில் கறக்குறீங்களோ அந்த நேரத்துலேயே அந்த ஒரு வாரமும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை கறக்க ஆரம்பிங்க. இப்படியே கறக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே பால் வந்து அப்புறமா வந்து ஒரு 2-3 வாரத்தில் 2 வாரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரியே இந்த நிறுத்துகிற டைமில் இந்த 2 வார இடைவெளியில் இந்த பால் நிறுத்துறதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, 2 வேலை கறக்கிறத ஒரு வேலை ஆக்குறீங்க, அப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஒரு ஐட்டம் கறக்குறீங்க இல்லையா, அந்த டைமில் தீவனம், அதாவது அடர் தீவனம் கொடுக்கறது வந்து கம்மி பண்ணிடுங்க. நார்மலாக எத்தனை கிலோ கொடுக்குறீங்களோ அதில் பாதி அளவு கொடுங்க, கம்மியாக கொடுக்க ஆரம்பிங்க. பால் உற்பத்தியும் கொஞ்சம் கம்மியாகும், உங்களுக்கு பாலும் சீக்கிரமாக வற்றும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பால் அந்த 2 வாரம் நீங்கள் பால் வந்து நிறுத்துகிற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தீவனம் கொடுக்கறத அதிகமாக்கணும். நார்மலாக எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக வந்து தீவனம் 1 கிலோ 1.5 கிலோ சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து கன்று வந்து வளர்கிறதுக்கு பயனாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பால் கறக்கிறத நிறுத்துறது உடனடியாக நிறுத்தக்கூடாது. 2 வாரம் வந்து டைம் எடுத்துக்கோங்க, படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க. 2 வேளை கறக்கிறத ஒரு வேலையாக ஆக்குங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு ஐட்டம் 3 நாளைக்கு ஒரு ஐட்டம் மாற்றுங்க. மாற்றிட்டு நீங்கள் வந்து பாலை வந்து நிறுத்திடுங்க. அந்த நிறுத்துறதுக்கு அந்த 2 வாரம் ப்ராசஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமில் கால்நடைக்கு கொடுக்குற அந்த தீவனத்தோடைய அளவை குறைச்சிடுங்க. அந்த 2 வாரம் அந்த பால் நிறுத்துகிற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளில் இருந்து தீவனம் வந்து அதிகமாக கொடுக்கணும். அதாவது 2 கிலோ கொடுக்குறீங்கன்னா 3.5 கிலோ கொடுங்க, 3 கிலோ கொடுக்குறீங்கன்னா 4 கிலோ கொடுங்க. இந்த மாதிரி அதோடைய அளவை பொறுத்து, மாடோடைய வெயிட்டை பொறுத்து, அதோடைய கர்ப்பம் எத்தனாவது கர்ப்பம், அதோடைய வயசை பொறுத்து நீங்கள் தீவனம் அதிகமாக ஆக்குவீங்க இல்லையா, வெயிட்டை பொறுத்து அது கூட எப்பயுமே கொடுக்குறத விட 1 கிலோ கொஞ்சம் கூட கொடுக்க ஆரம்பிங்க. இப்படி தான் நீங்கள் வந்து முக்கியமாக இதை வந்து கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரியே நீங்கள் உடனடியாக நிறுத்திட்டீங்க, இல்லை படிப்படியாக நிறுத்தினாலும் சில மாடுகள் வந்து மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மடிகளை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி கல் மாதிரி இறுக்கமாக இருந்தது அப்படின்னா இந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, கால்நடை மருத்துவர் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுடைய அறிவுரைப்படி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வந்து இயற்கையாக மஞ்சள், கற்பூரம், தேங்காய் எண்ணெய் இதை எல்லாத்தையும் கரைச்சி மடியில் தடவி விட்டுருங்க. அதுவும் வந்து மடி வீக்கத்தை குறைக்கும், மடி நோய் வராமல் பாதுகாக்கும். இது ஒரு 4-5 நாள் செஞ்சிங்கனாலே சரியாக போயிடும். இதுதான் முக்கியமாக நீங்கள் வந்து கால்நடை சினை மாடுகளை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டியது. அதே மாதிரியே கன்று ஈன்றதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி
ஒரு 450 கிராம் வந்து எப்சாம் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தூள், அதை வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணியில் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. 450 கிராம் எப்சம் உப்பும் 1 ஸ்பூன் இஞ்சி தூளும் இது ரெண்டுத்தையும் 3/4 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்குத்தீங்க அப்படின்னா கன்று ஈன்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த செரிமான பிரச்சனை வராது, தீவனம் கரெக்டாக எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு கன்று ஈன்றதுலேயும் எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி 2 மாதத்தில் வந்து கலப்பு தீவனம் கொடுக்கும்போது தாதுப்பு கலந்து கொடுக்க ஆரம்பிங்க. அதுவுமே கால்நடையோடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகுக்கும். கன்று நல்லபடியாக ஈன்றதுக்கும் கன்று ஆரோக்கியமாக ஈன்றதுக்கும் உங்களுக்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து சினை மாடுகளை பராமரிக்கணும். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சினை மாடுகளுக்கு பசுந்தீவனம் அதிகமாக கொடுங்க. சினை மாடுகள் வந்து ஒருவேளை கோடை காலத்தில் இருந்தாலும் சரி, மழை காலத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிற மாதிரி அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான தீவனத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. தண்ணீர் வந்து தேவையான அளவு நல்ல தண்ணீர் 40லேருந்து 45 லிட்டர் தண்ணி வந்து ஆரோக்கியமாக கொடுக்க வைங்க. வெயில் காலமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கால்நடைகள் வெயில் டைமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி அடித்து கால்நடைகளை அப்பப்போ வந்து குளிப்பாட்டி விடுறது, அதோடய ஹீட்டை குறைக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குளிர்காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் குளிர் வந்து அண்டாத மாதிரி அந்த கொட்டகையை வந்து கொஞ்சம் வெப்பமோடு இருக்கிற மாதிரி சாக்கெல்லாம் போட்டு திரையெல்லாம் போட்டு கால்நடையை பாதுகாருங்க. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே சினை மாடு நல்லபடியாக ஆரோக்கியமாக கன்றுயினும், ஆரோக்கியமான கன்றுயினும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் நண்பர்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும், உறவினர்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உழவர் சாரலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.